தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷ தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் 14ஆம் வசனம் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற பெருக்கத்தின் மாதமாக அந்த மாதம் என்ன பண்ணுது? அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் தான் அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் அமையுது. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பக்கத்தை சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். பெருக்கத்தின் மாதம் சொல்லுங்க, பெருக்கத்தின் மாதம் சொல்லுங்க, பெருக்கத்தின் மாதம், ஏராளத்தின் மாதம், தாராளத்தின் மாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுக்குற ஆற்றல், கர்த்தர் கொடுக்குற பலன், கர்த்தர் கொடுக்குற ஞானம், கர்த்தர் கொடுக்குற வல்லமை, கர்த்தர் கொடுக்குற கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுது. அப்போ அதை வச்சு தான் நான் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க போகிறேன். ஆமென் சொல்லாமா? அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து என் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளையும் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்குறார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு சொல்லும்போது, ஆணையிட்டு கொடுத்தாராம். என்ன பண்ணாராம்? ஆணையிட்டு கொடுத்தாராம் இல்லையா. நம்ம சின்ன பிள்ளைக்கு சொல்லுவோம் பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் கேட்டோன்னா சொல்லுவோம், சத்தியமாக நான் கொடுக்குறேன், சத்தியமாக என்கிட்ட இல்லைங்க இல்லையா. அது ப்ராமிஸ். அது என்னது? இப்போ இங்கிலீஷில் பிள்ளை ப்ராமிஸாக என்கிட்ட இல்லடியும்போம். அப்போ என்னன்னா, கர்த்தர் ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். அது ப்ராமிஸ் அப்படின்னா என்னன்னா, நிச்சயமாகன்னு சொல்லுது இல்லையா. ஆங்கில பைபிளில் வரும்போது ஷூர்லி, கண்டிப்பாக, கன்ஃபார்மாக நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன். என்ன உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தினால் ஒரு பெருக்கத்தை உனக்கு என்ன பண்ண போகிறேன். எத்தனை ஆமேன்னு சொல்லுது சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். அப்போ கர்த்தரே ஆபிரகாமுக்கிட்ட ஆணையிட்டு கொடுத்தாராம், சத்தியமாக ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? இப்போ நம்ம லாங்குவேஜ் அப்போ தான் சொல்லணும், சத்தியமாக ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்னு இருக்கிற ஆண்டவர். சொல்லுங்கள் பக்கத்தில், கர்த்தர் உங்களை சத்தியமாக, உண்மையாக, நேர்மையாக, கண்டிப்பாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். அப்போ இங்கே நிச்சயமாகன்னு சொல்லும்போது நல்லா முடிவு பண்ணி, கன்ஃபார்மாக எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, கன்ஃபார்மாக எனக்கு சுகம் உண்டு, கன்ஃபார்மாக எனக்கு ஆரோக்கியம் உண்டு, கன்ஃபார்மாக எனக்கு நல்வாழ்வு உண்டு, கண்டிப்பாக எனக்கு ஏராளம் உண்டு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் சொன்னது மாத்திரமல்ல, ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார். அங்கே சொல்லுது பாருங்கள், எப்பயுமே ஆணையிட்டு கொடுக்குறவங்க யாருக்கு ஆணையிட்டு கொடுப்பாங்க? பெரியவர்கள் சிறியவர்களுக்கு என்ன பண்ண ஆணையிட்டு. அப்போ கர்த்தர் பாருங்க பெரியவராக இருக்கிறாரு, அவர் சொன்னாவே போதும், அவர் ஆணையிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் ஆணையிட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஆணை நிமித்தம் அதை அந்த அந்த ஆபிரகாம் நம்பி வருவான்னு தான். நீங்கள் சில பேருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம் இல்லையா, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா,
அதை நம்ம அப்படியே நம்புவோம். யார் யார்கிட்ட கேட்குறோமோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக அதை அப்படியே நம்புவோம். அப்போ ஆண்டவர் அவனுக்குள்ளார ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாரு. எப்படி நம்பிக்கை ஊட்டுறாரு? எப்பா நான் என் மேலே ஆணையிட்டு என்ன பண்ணுறேன் உனக்கு நான் செய்ய. அப்போ ஆணையிட்டு கொடுத்ததால கண்டிப்பாக அந்த ஆணையை நிறைவேற்றக்கூடிய நல்ல தேவனை என்ன பண்ணுறாரு? எது வர ஆமேன்னு சொல்லுது சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதம்னா ஆபிரகாமன் எங்கே தான் போகணும்? அது எங்கள் 12ஆம் அதிகாரம் தான் போகணும். அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ 12ஆம் அதிகாரத்தை என்ன சொல்கிறார் பாருங்க. 12:1 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் யாருக்குள்ளார? ஆபிரகாமுக்குள்ளார ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு சொல்கிறாரு. பூமியில் எல்லா ஜனத்துக்கும் ஓம் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ண போகுது? இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுறேன். ஏன் தெரியுமா? உனக்குள்ளார இருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு செல்லும்படியா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமும் அதுதான். என்னது? பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் என் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அதுதான் வரும்போது குடும்பமாக வருது. குடும்பமாக வரும்போது குடும்பம் உட்காரணும். இப்போ உட்காரணும். கணவன் மனைவி விட்டுறக்கூடாது, மனைவி கணவனை விடக்கூடாது. அடுத்த மாதம்லாம் விட்டுறாதீங்க மச்சான். பக்கத்தில் என்ன பண்ணும்? ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த வார்த்தைகளை ஷேர் பண்ண முடியும். அப்போ சொல்ல முடியும். எந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையில் உங்கள் மனைவிக்குள்ளார அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் என்ன பண்ணும்? சேர்க்கும். எந்த வார்த்தையில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை என்ன பண்ணும்? போய் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, பூமியில் வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ளார ஆசீர்வதிக்கப்படுமா? ஆமாம், எனக்குள்ளார. சொல்லுங்கள், எனக்குள்ளார. அப்போ உலகத்தில் எத்தனை குடும்பம் இருந்தாலும் அத்தனை குடும்பத்துக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சுக்கிறார்? எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சுக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் வச்சுக்கிறார். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. என் மூலமாக கர்த்தர் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு அவர் எனக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டாருங்க. அது ஆபிரகாமுக்கு செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிக்க சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிற போது எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினாரோ அதே போல் எனக்கும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவரா. எத்தனை ஆமேன்னு சொல்கிறது? அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட போகும்போது என்கிட்ட என்னன்னு யோசிச்சு போகிறதில்ல, அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு என்ன பண்ணும். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவன் சரித்திரத்தை பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அழைக்கிறார். அழைச்ச அந்த ஆண்டவர் அவனை ஒவ்வொரு விதத்திலும் ஆசீர்வதித்து என்ன பண்ணுறார்? அவனை நடத்துகிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுவங்களை சொல்லுங்கள் பக்கத்தில். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கிறார், விருந்துக்கு அழைச்சிருக்கிறார், காது குத்திக்கு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் நாம் அந்த அழைப்பை தெரியாமல் இருக்கும்போது நம்ம அப்படியே இருப்போம். அந்த அழைப்பை தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல தெளிவாக வாழ. இப்போ கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது அந்த அளவுக்கு அது புரியாது. ஆனால் அது புரியலைனாலும் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அது புரிய ஆரம்பிக்கும். நீ கர்த்தரோட நீ கர்த்தர்ட்ட வந்திருக்கிறீங்க, கர்த்தரோட கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்கள். அது வாழ்ந்து பார்க்கும்போது தான் கர்த்தர் யாருங்கிறது நமக்கு என்ன பண்ண தெரியவே. அதில் தான் பைபிள் இப்படி நமக்கு சொல்லி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ கர்த்தர் எனக்கு சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த சத்தியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். அந்த சத்தியத்தை நம்பி நான் ஜீவிக்கும் போது அதில் எனக்கு விடுதலை கொடுக்குறார். சொல்லுங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்னையும் என் குடும்பத்தையும் விடுதலைக்குள்ளார, சமாதானத்துக்குள்ளார, சந்தோஷத்துக்குள்ளார, நிறைவுக்குள்ளார கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்பணும், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை என் வாழ்க்கை என்ன பண்ணும்? கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். சொல்லுங்கள், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்போ ஆபிரகாமுக்கிட்ட ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், அந்த ஆசீர்வாதம்னா அது யார்கிட்ட தான் இருக்குது? கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. அதனால் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? அந்த கர்த்தர்கிட்ட போய் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? வாழ்க்கையில்
கத்தர்கிட்ட போகணும், கத்தர்கிட்ட போய் எப்படி நன்மையை பெற்றுக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆபிரகாம்கிட்ட ஒன்று கற்றுக்கணும். ஏன்னா ஆபிரகாமை போல தான் நாமளும் இருக்கிறோம். ஒன்று எதுக்குமே லாய்க்கு இல்லாமல், எந்த வாய்ப்பும் இல்லாமல். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயசில் அழைக்கிறார். அவன் பின்னணி அதுதான். அப்போ அவனுக்குள்ளார வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்துகிறார். ஆனால் வரும்போதே அவங்க வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா, அந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு என்ன பண்ணல இல்லை. ஏன்னா 11ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, 11ஆம் அதிகாரத்தை பிற்பகுதியில் வாசிச்சிங்கன்னா, அந்த வரும்போதே சாரா எப்படி இருந்திருப்பாங்கன்னா மலடியாக இருந்திருப்பாங்க. அப்போ எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு கணவன் மனைவியை கத்தர் அழைச்சி கத்தர் சொல்கிறாரு, நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ அந்த குடும்பத்துக்கு முழு அத்தாரிட்டியும் தேவன் எடுக்கிறார். நீ உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறாரு, இந்த கத்தரை நம்பினீங்கன்னா உங்கள் குடும்பத்துடைய முழு அத்தாரிட்டி தேவன் எடுக்க போதுமானவரேன். அவ்வளோதான் கத்தரை அழைச்சிருக்கிறாரா? கத்தரை நான் நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப முக்கியமானதாக. அப்போ ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பமும் அவனுக்கு ஏற்றார் போல இல்லை. ஏற்றார் போல இல்லாமல் இருக்கும்போது கத்தர் அவனை அழைக்கிறார். அழைக்கும் போது அழைத்த கத்தர் மேலே நம்புகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு வேளை உங்கள் குடும்பமோ உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? அதை நம்பி வரீங்களா? அப்படி வரும்போது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்கள். கத்தர் என்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கிறவளை கத்தர் ஆசீர்வதிப்பார், என்னை சபிக்கிறவனை கத்தர் சபிப்பார். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ 75 வயது சாராயம் அழைத்து கத்தர் நடத்துகிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அவன் வெள்ளியும் பொண்ணு மூணு சீமான் என்ன பண்ணுறான், மாறான். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றுமில்லாத ஆளை எடுத்து கத்தர் அற்புதமாக நடத்த முடியுமா? நடத்த முடியும். யாரை நடத்துவார்னா, எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள யார் அவரை நம்பி வராங்களோ அவர்களை ஆசீர்வதி கத்தர் போதுமானவரேன். இதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரேன், அந்த கத்தரை நம்புறதை பற்றி. ஏன்னா கத்தர் எப்படின்னு தெரியலன்னு வச்சிங்களேன், அவர் நம்ப முடியாது. அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமையில் புதன்கிழமைன்னு சொல்கிறேன் கத்தர் நல்லவர்னு. அப்போ கத்தர் நல்லவர் நம்பினா தான் அவர்கிட்ட வரவும் முடியும், அவர் நம்பி பெற்றுக்கொள்ளவே முடியும். நீங்கள் இந்த உலகத்திலே பாருங்களேன், சில குடும்பங்களில் தாய் தகப்பன் இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும் இல்லையா? அந்த கணவர் போகும்போது நல்லா போவார், வரும்போது வீடே பயந்துட்டு இருக்கும். ஏன்? அப்பா எந்த கண்டிஷன் வராதுன்னு தெரியாது. ஏன்னா அவர் ஃபுல்லாக வருவார். யாருக்கு அடி வீதுன்னு? அப்போ ஏன்னா அந்த குடும்பம் காலையில் ஒரு மாதிரியாக இருக்குது, சாயந்தரம் ஒரு மாதிரியா. இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளார் வந்திருக்கீங்க. இந்த கத்தரை எந்த அளவுக்கு நல்லவர் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே தான் உங்கள் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதமே துவங்குது. அப்போ நீங்களும் நான் இன்றைக்கி வந்திருக்கிறோம், கத்தரை எனக்கு நல்லவர் என்ன பண்ணுறாரு? ஒருவேளை நல்லவர்னு தெரியல கூட நல்லவர் தான். உங்களுக்கு நல்லவர்னு தெரியலங்கிறதால அவர் நல்லவர் இல்லாமல் இல்லை. விளங்குதான்? எனக்கு நல்லவராக எனக்கு என் வாழ்க்கையில் அது வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர் நல்லவர் இல்லைன்னு இல்லவே, அவர் எப்போதும் நல்லவர் என்ன பண்ணுறாரு? அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கத்தர் நல்லவர் இல்லைங்களா? கத்தர் நல்லவர் ருசித்து பாருங்க சொல்லல, அங்கே சொல்கிறார் கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. அப்போ ஒன்று விளங்கிடுச்சு. என்ன விளங்கிடுச்சு? கத்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறதால அவர் நான் துதிக்கிறேன். அவரை துதிக்கிறதால எனக்கு கொடுக்கல, அவர் எனக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்போ கத்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, அவர் கிருபை பொருந்தியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ நீங்களும் நானும் முடிவு பண்ணும். அப்போ இந்த குடும்பத்தை, இந்த சபையை வச்சு தான் கத்தர் நல்லவர்னு வெளிப்பட போகிறார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ பூமியில் வம்சங்கள்லாம் அவருக்குள்ளார. ஏன்னா இங்கே சொல்லும்போது ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சாதாரணமாக சொன்ன மாதிரி இருக்குங்களே. அந்த கலாத்தியரில் போனோம்னா ஆபிரகாமுக்கிட்ட சுவிசேஷமாக அறிவிச்சாராம். என்ன அறிவிச்சார் எடுத்து பார்க்கலாமா? 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமானாக்குற என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தார். ஆமே. அப்போ என்ன சுவிசேஷம் அறிவித்தார்? பூமியில் வம்சங்கள்லாம் ஓம் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை காணப்போகுது ஆபிரகாம்னு சுவிசேஷம் சொன்னாராம். என்ன சொன்னாராம்?
இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்கள் இயேசு நல்லவர்னு சொல்லும்போது என்னத்தை சொல்கிறீங்க தெரியுமா? அந்த நல்ல இயேசு உங்களுக்கு நன்மையை செய்வார், அந்த நல்ல இயேசு உங்களை பாதுகாப்பார், அந்த நல்ல இயேசு உங்களை விடுதலையாக்குவார், அந்த நல்ல இயேசு உங்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பார், அந்த நல்ல இயேசு நல்ல காரியங்களை செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நேசிக்கிறார்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு வருகிறோம். அதற்குள்ள உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா அதுதான் சுவிசேஷம் என்ன பண்ணுது. அப்போ ஆபிரகாம் என்ன சுவிசேஷம் சொன்னார்? பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்போ சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஆபிரகாம் மறந்தானா மறக்கலையோ, தேவன் மறக்கவே சொல்லுங்கள், தேவன் மறக்கவே இல்லை. சொல்லுங்கள், தேவன் மறக்கவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். ஆமென். அப்போ இப்போ புரியணும், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கவே எத்தனை அமீன் சொல்லுது. சொல்லுங்கள், கர்த்தர் மறக்க மாட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் மறக்க மாட்டார். சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வரப்ப இங்கே நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது ஒரு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறார். அந்த உத்தரவாதத்தை நம்பி யாரெல்லாம் அவர்கிட்ட வரீங்களோ, யாரெல்லாம் அவரை நம்புறீங்களோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போதுமானவராய். ஏன்னா நம்ம அந்த உலகத்திலே வாழ்ந்துட்டோம் பாருங்கள். வாழ்ந்ததால் சில பேர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க, சில பேர் நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நாம் நினச்சிருவோம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி தாங்க அப்படின்னு. நம்ம கடவுள்கிட்ட வரும்போது நம்ம நினச்சிரோம் அவரும் அப்படி தான் நினச்சிரோம். இல்லை, அவர் வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராய். சொல்லுங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்போ பூமியில் வம்சங்கள்லாம் என் மூலமாக ஆசீர்வாதம் போகும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது போகும். நீங்கள் நம்பலன்னா என்ன பண்ணாது? எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் என்னென்னா, நானே நல்லா இல்லை, நான் நல்லா இருந்தானே. இல்லைங்க, இதை முதல்ல உள்வாங்கணும். இதை என்ன பண்ணும்? இதுதான் போய் உங்களுக்குள்ளார மாற்றங்களை என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். இதை உள்ளே வாங்கிட்டீங்கன்னா இது மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை உள்ளே வாங்கலைன்னா அது மாற்றத்தை என்ன பண்ணாது? இன்றைக்கும் சபையில் நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. ஏன் அப்படியே இருக்கிறாங்கன்னா, சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு, கேட்குறதுக்கு இல்லைங்களா? ஆண்டவர் சொல்கிறாலே, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடு எல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் கேட்டுட்டு உள்ளே யார் கொண்டு வைக்கிறாங்களோ அங்கே தான் வேலை என்ன பண்ணும். அப்போ நிறைய பேர் கேட்குறதுக்கு மாத்திரம் சந்தோஷமாக இருக்குது, அப்படியே ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் உள்ளே வச்சு ஒவ்வொரு நேரமும் அந்த ஆசீர்வாதம் வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது, கர்த்தர் என்னை பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், என்னை வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? பூமியில் வம்சம் அவனுக்குள்ளார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா அவன் அதை நம்பினா, அதையே பேசிக்கொண்டு என்ன பண்ணான்? அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதம் வார்த்தைகளை நம்பினோம்னா அதை பேசிக்கிட்டே என்ன பண்ணும்? சொல்லுங்கள், பக்கத்தில் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பக்கத்தில் எதாவது சொல்லுங்களேன். நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், புது ஊருக்கு போகிறோம், பஸ்ஸில் உட்காந்துருப்போம், எவனே அவன் தெரியாதான பேசுவோம். ஏன் தெரியுமா? சரியாக அந்த ஊருக்கு போய் இறங்கணும். இப்போ சொல்கிறேன், சரியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கணுமா? விடாதீங்க ஆளை. சத்தத்தை காணும், என்னங்க சத்தத்தை காணும். ஹல்லேலூயா. அந்த ஊருக்கு போய் சேருங்கிறதால பக்கத்தில் இருக்க துணைச்சி எடுத்துருவான். அவன் சொல்லுவான், நீ கம்முன்னு இரு, நான் வரும்போது சொல்கிறேம்மா. ஏன்னா அம்மா தொலைச்சிருப்பான் அவனை. இன்றைக்கி சொல்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி நீங்கள் பேச 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 அது உங்களுக்குள்ளார ஊடுருவி பாய்ந்து கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமேன்னு சொல்லாமா? அப்போ ஆபிரகாம் தெரிஞ்சிருச்சு, இப்படி தான் ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது ஆபிரகாம்னு சொல்லும்போது ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணும். மைக்கேல் சொல்லும்போது ஆசீர்வாதம் சொல்லும்போது மைக்கேலாக இருக்கணும். சத்தத்தை காணுமே. அப்போ ஆபிரகாம், ஏன்னா கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறார். நான் உன்னை ஆசீர்வதித்து அங்கே சொல்கிறார் இல்லையா, எல்லாத்தையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறார். அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு முடிவு பண்ணிட்டார். ஒரு மனுஷனை எடுத்து, ஒரு குடும்பத்தை எடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வைக்க போகிற ஒரு காட்சி பொருளாக வச்சிருக்கிறார். கண்காட்சி பார்த்துருக்கிறீங்களா? பொருட்காட்சி பார்த்துருக்கீங்களா? பாண்டியர் மண்டபத்தில் போட்டாங்க இல்லையா? இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க? எடுத்து பொருளை
காட்டுவாங்க இப்படி ஒரு பொருள் இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு, உங்கள் ஊருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, யார் குடும்பத்துக்கு? உங்கள் குடும்பத்துக்கு உங்களை கண்காட்சியாக கர்த்தர் காட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறது? இப்பவும் கண்காட்சியை தான் வச்சுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் அவல நிலையில் இருக்குது. கர்த்தர் நல்லா மாற்ற போகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லா மாற்ற போகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லா மாற்ற போகிறார். அப்போ பூமியில் வம்சங்கள்லாம் எனக்குள்ளார. அப்போ ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டான், ஆசீர்வாதமாக இருக்கணுமா? யார்கிட்ட தான் இருந்தால் இருக்கலாம், தேவன்கிட்ட இருந்தால் தான் ஆசீர்வாதமாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பெற்று அவன் ஆசீர்வாதத்துக்குள்ளார என்ன பண்ணான்? அப்போ ஆசீர்வாதம் என்பது எதை சார்ந்ததுன்னா தேவனுடைய வார்த்தையை. அப்போ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் அதில் ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? சொல்லுங்கள், ஆசீர்வாதம் உண்டு எனக்கு. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் உண்டு. நான் பசி எடுத்துருச்சான்னு தெரியலையே, நான் நிறைய எடுத்துருக்கேன், சொல்லாமல் விடமாட்டேன் உங்களை. எனக்கு நேரம் கம்மியாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு இருக்கிறது இந்த ஒரு நாள். இதுக்காக நிறையா பிரயாசப்படுறோம். இதுக்காக நிறையா நேற்றுலாம் வந்து ஃபுல்லாக ஒட்டடை அடித்து கூட்டி என்னது மாப்பெல்லாம் போட்டு கிளியர் ஆக்கி பலன்னு ஆக்கணும். இல்லைன்னா நீங்கள் உட்காந்துருக்கும் போது இது ஈன்னு தெரியும் எல்லா இடமும் பண்ணணும். ஏதுன்னா நீங்கள் வந்து சுகமாக உட்காந்துட்டு நல்லா கேட்டு போகணுன்னு. சாப்பாடு எதுக்கு ஆக்குறோம்? குண்டாலில் அந்த எல்லா குழம்பு எடுத்து குண்டால கட்டி நான் சாப்பிட்றதுக்கா? எல்லாரும் சாப்பிட்டு போகிறதுக்காக. ஏன் அவ்வளோ பிரயாசப்படுறோம்? முதல்ல இதை கொடுக்கணும், அப்புறம் தான் அதை கொடுக்கணும். அப்போ இன்றைக்கி கொடுக்குறேன், என்னத்தை கொடுக்குறேன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணணும்னு சொல்லும்போது அதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் விசுவாசிச்சான். எதெல்லாம் விசுவாசிச்சான்னா அதெல்லாம் அவன் வாழ்க்கை பங்கான பண்ணுச்சு. அப்போ அதற்கு எதிராக நிறைய காரியங்கள் இருந்துச்சு. அதுக்கு நிறைய எதிராக காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் நிறைய எதிரான காரியமாக இருந்தால் கூட கடைசியில் அவனுக்கு சாதகமாக தான் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை நம்பும்போது உங்களுக்கு எதிராக எத்தனை காரியங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் கடைசியில் கர்த்தர் வார்த்தை தான் நிறைவேறும். ஆமென். அப்போ பூமியில் எல்லா குடும்பத்துக்கும் இந்த புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதம் வைக்க விரும்புகிறார். ஆமென். ஏன்னா இந்த குடும்பம் சாப்டர் ரொம்ப முக்கியமானது. இப்போ அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த குடும்பம் எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு. இப்போ நமக்கெல்லாம் என்னென்னா, இப்போ கல்யாணம் பண்ணால் போதுன்னு ஒரு நாள் ஓடிட்டு இருப்போம். அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணு நினச்சிட்டு இருப்போம். அட்டன் பண்ணிங்கன்னா அடாடாடா இந்த மாதிரி வாழ்க்கையே இது இல்லாமல் போச்சுன்னு நினைக்கும். பத்ததே காணுமே. ஏன்னா ஆபிரகாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் அற்புதமாக இணைச்சி எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவனுக்குள்ளார விசுவாசத்தை கொடுத்து எதெல்லாம் விசுவாசிக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுற அவனுக்கு. இன்றைக்கி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம், கர்த்தரை வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற போதுமானவராய், சொல்லுங்கள், நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். சரி, இப்போ 6:14 பார்த்தோம்ல எபிரேயரில். இது எங்கே ஆணையிட்டு கொடுத்தாரு, எப்போ ஆணையிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் எடுப்போம். ஆதியாகமம் 22:17-18 நான் வாசிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்க, இது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் தெரியுங்களா? 75 வயசு இருக்கிற அந்த ஆபிரகாமை கர்த்தர் எடுத்து வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தி வருகிறார். நடத்தி வந்த பிறகு அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கின்னு சொல்கிறாரு. இப்போ அவன் பணம் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டான். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் என்ன பண்ணுது? அப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறவன்ட்டு அவன் திரும்ப ஆண்டவர் அவனோ இடைப்படுறான், ஆண்டவரோடு அவன் இடைப்படுறான். இடைப்பட்டு வரும்போது ஒரு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணுற அவனுக்கு கொடுக்குறார். அப்போ கொடுத்து சில நாட்கள் போகுது, சில வருஷங்கள் போகுது. சில வருஷங்கள் போன பிறகு திரும்ப ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அழைக்கிறார். இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அழைச்சி ஒன்று சொல்கிறாரு, எப்பா உனக்கு ஒரு குழந்தைய ஒன்று கொடுத்தேன் இல்லையா, அந்த குழந்தைய கொண்டு எனக்காக பலி செலுத்துகிறார். எதுக்காக என்ன சொல்கிறாரு? எனக்காக பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? 22ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பாருங்களேன், 2லேருந்து வாசிக்கிறேன் நான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும்
உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். அப்போ பலியிட சொல்கிறார் ஆண்டவர். பலியிட சொன்னவனை என்ன பண்ணுறான்? அவன் அடுத்த வசனம் படித்தோம்னா அதிகாலையில் அவன் எழுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பலியிடக்கூடிய எல்லா கட்டை விறகு அதுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்? போய்கிட்டு இருக்கிறான். வேலைக்காரங்களோட சீசா கூட கிளம்பி போயிட்டு இருக்கிறான். கிளம்பி சொன்ன இடத்துக்கு என்ன பண்ணுறான்? கரெக்டாக போயிடுறான். போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? போகும்போதே பையன் வேற கேட்குறான், எப்பா நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, தகன படிக்கணும், ஆட்டுக்குட்டி என்னப்பா? ஏன்னா அந்த நாட்களில் பலியிடுன்னு சொல்லும்போது ஆடு தான் என்ன பண்ணுவாங்க? பலியிடுவாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈசாக்கு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா? ஓ மகனை பலியிட சொல்லிருக்காரு. யாரா? ஈசாக்க. அப்போ 75 வயசில் ஆராய்ச்சி 100 வயசில் பிள்ளை பிறக்குது. 100 வயசில் பிள்ளை பிறந்து அவன் வளர்ந்த நிலையில் இருக்கும்போது எல்லாரும் ஆச்சரியமாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா அவனை பலியிட சொல்லுன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறது இதை பற்றி தான் தெரியுது. இப்போ அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு மகனை பலியிட சொல்லின்னு. பலியிட சொன்னோன்னு என்ன பண்ணுறான்? பலியிட அவன் என்ன பண்ணுறான்? கிளம்பி போகிறான். கிளம்பி போய் கரெக்டாக அந்த பலிபீடத்தெல்லாம் செட் பண்ணிட்டு அதில் கட்டைகள்லாம் அடுக்கி வச்சுட்டு யாரை தூக்கி வைக்கிறான்? மேலே மகனை தூக்கி என்ன பண்ணுறான்? பலியிட வைக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் வரும்போது, இந்த ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதிக்க வரும்போது நீங்கள் என்னென்ன பிரச்சனை எதனாலும் சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்கள் மனது எண்ணம் இருதை எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இங்கே கொடுக்குற வார்த்தைகள், இங்கே கொடுக்குற ஆராதனையை உள்வாங்கி நீங்கள் போகும்போது தான் உங்கள் பிரச்சனைகள் காரியங்கள் மாறுதல் என்ன பண்ணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே மகன் இல்லைங்களா, ஒரே மகனை கொண்டு வந்து பலியிட வைக்கிறார் ஆண்டவர். பலியிட சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் பலியிட வச்சிடறான். பண்ணுறான், கத்தி என்ன பண்ணுறான்? ஓங்குறான். ஓங்கும் போது தேவனுடைய சத்தம் என்ன பண்ணுவாங்க? கேட்குது. அதை வாசிக்கலாமா? ஒன்று. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். பலியிட வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நீ உண்மையிலே தேவனுக்கு பயப்படுற பயம் உள்ளவனா என்ன பண்ணுறீங்க? நீ கடவுள் சமூகத்துக்கு இங்கே ஆண்டவர் ஆராதிக்க வரும்போதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்ன பண்ணுவார்? ஆனால் சும்மா வந்துட்டு சும்மா உக்காந்துட்டு ஏதோ கேட்டு போனால் மாற்றம் என்ன பண்ணாது. அப்போ இங்கே பலியிட வரும்போது பலியிடும்போது ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க, எப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு, கத்தியை கையை நோட்டி தூக்குறான். ஆனால் சொல்கிறாரு, அப்பா நீ வந்து எனக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன பண்ணுற நீ? அப்படின்னா என்ன நம்புகிற, என் வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்படுகிற. அந்த பயத்துடைய அர்த்தம் அதான். தேவனை ஆபிரகாம் நம்புகிறான், தேவனுடைய வார்த்தை கீழ்படுகிறான். இப்படி கீழ்ப்படிந்ததால என்ன பண்ணுறான்? கத்தியே ஓங்குறான். நான் பார்த்துட்டேன், நீ பயந்து நீ கீழ்ப்படிந்து நீ என்ன நம்புற. இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா தெரியும், ஏன் ஆபிரகாம் பலியிட ஒப்பு கொடுத்தானா? ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தானா? ஆபிரகாம் என்ன விசுவாசமா, ஒருவேளை இந்த ஆண்டவர் என் பிள்ளைய அதிலிருந்து விடுவிக்காம விட்டு அவன் நான் பலி செலுத்தி கட்டையை வச்சு எரிச்சு சாம்பலாக ஆனால் கூட அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்க உருவாக்குவார்னு ஆபிரகாம் விசுவாச்சானா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ பலியிட வரும்போது ஏதோ உயிரை பறிக்கிற ஆண்டவர் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாம் உயிரை பறிப்பாங்க, ஆனால் இவர் உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ இங்கே எப்படி விசுவாசம் அவன் காண்பிக்கிறான்? ஆண்டவர் அவ்வளோ நம்புகிறான். எப்படி நம்புகிறான் தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்ய சொல்லிருக்கிறார், நான் செய்கிறேன், பலியிடுறேன். பலியிடும் போது ஒருவேளை என் மகன் எரிச்சிட்டா கூட அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்கை திரும்பவும் உயிரோடு எழுப்புவார்னு அவனுக்கு என்ன பண்ணுது. இன்னைக்கு நீங்களாம் வந்திருக்கிறீங்க. வரும்போது அவர் நம்பிக்கையிலையும் உங்கள் கஷ்டத்துலையும் உங்கள் பிரச்சனையிலையும் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அதில் எந்த பயம் இல்லை. எனக்கு இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாருங்கிற விசுவாசம் வரும்போது தான் மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க, இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த ஆபிரகாம் குத்திருந்தான்னா கதை முடிஞ்சிருச்சு, ஈசாக்கு கதை. ஆமாம் தானே?
ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், இதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்கள் நினச்சா கூட ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போதுமாக இருக்கிறார். எப்படி தெரியுமா? ஆனால் ஆண்டவரை நம்புகிறேன். சொல்லுங்கள், இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன். சொல்லுங்கள், இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன். அப்போ ஆண்டவரை நம்பி அதுக்கு கீழ்ப்படுதுன்னா ஆண்டவர் வார்த்தை என்ன பண்ணுது, அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நிறைவேறுது. சரியா? அப்போ ஒன்று அடுத்து படித்த உடனே இது ஒன்றா ஒரு முறை சந்திக்கிறார். அடுத்து பாருங்களேன், ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆமென். அப்போ இந்த மகனை விடுவிச்சுட்டு அங்கே ஒரு ஆட்டுக்கடா இருந்துச்சு, அதை எடுத்து பலி எடுத்து என்ன பண்ணிட்டான், முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் 2வது முறை என்ன பண்ணுறார், ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். அப்போ தான் பேசுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற இந்த சொன்ன இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்டான். ஒன்று. ரெண்டாவது சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, திரும்பவும் ஞாபகப்படுத்துறாரு. அந்த பலியிட்டு முடிச்ச பிறகு இல்லைங்களா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க. ஒப்பு கொடுத்த நீங்கள் திரும்ப செல்லும்போது நான் இப்படி தான் கர்த்தருக்காக வாழ போகிறேங்கிற வைராக்கியத்தில் என்ன பண்ணணும், நம்ம அடிக்கடி சிஸ்டர் சொல்லுவாங்க பாருங்கள், நானுமே சில பேர் சொல்லுவேன். என்னை கேட்டாங்க, என்னுடைய அண்ணன் பையன் கேட்டான், சாப்பாட்டுக்கெல்லாம் என்னப்பா சித்தப்பா பண்ணுறீங்க அப்படிமா, அப்புறம் எப்படி தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு நிறைய அவனுக்குள்ளார கேள்வி வரும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னேன், நான் சிங்கப்பூரில் இருந்திருந்தேன்னா ஒருவேளை அங்கேருந்து வந்து இங்கே இருந்தாங்கன்னு என் சொத்து இருந்திருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கெல்லாம் வேனுக்கு அல்லாடுறேன்ல, ட்ராவல்ஸ் வைக்கணும்லாம் நினச்சேன், வச்சிருவேன். இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஒரு வேனுக்கு அல்லாட்டுருக்கோம்ல, 10 வேனு நிற்கும், 10 ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ அவன் கேட்கும்போது அது மட்டும் தான் இருந்துச்சு, அப்பா எல்லாம் எனக்கு இருந்திருக்கும், ஆனால் நான் இருந்திருக்க மாட்டேன்னு. யார் இருந்திருக்க மாட்டா? அப்போ இப்போ நம்ம எதை நம்பி எதை சார்ந்திருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் சார்ந்து வாழ்ந்துருக்க நான் இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் பலி செலுத்திட்டு சொல்லும்போது அவன் ஆண்டவர் அதான் நினைக்கிறாரு, இவன்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நான் சொன்னால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற ஈசாக்கவே கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பான் இவன் சொல்கிறாரு. இன்றைக்கி நாமளும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம், எல்லாம் சந்திக்கிறோம். ஆனால் இங்கே வரும்போது அங்கே இருந்தது வேற, இங்கே இருக்கிறது வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. யாக்கோபு தேவன் சந்திக்கும் போது பயப்படுறான் பாரு, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்லவே. அப்போ இங்கே வரும்போது நீங்கள் வீட்டில் நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் இங்கே வரும்போது இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக என்ன பண்ணுது. அப்போ இங்கே வரும்போது தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு என்னோடு இருக்கிற தேவனை நான் ஆராதிக்க வரும்போது, நான் என்னை முற்றுமாக அர்ப்பணிக்கும் போது பலி செலுத்துறது தெரியுமா? இப்போ என்னை வந்து முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கும் போது அது பலி செலுத்துறது. அறகுறைய சத்தத்தை காணுமே. உங்களோட தாளந்துகள் இருக்கலாம், உங்களோட திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருந்தால் கூட இங்கே வந்து ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என் மூலமாக வெளிப்படணும். என்னுடைய சுயமோ, என்னுடைய எண்ணங்களோ, என்னுடைய சிந்தைகளோ, என்னுடைய மேட்டிமை எடுபடவேன். அப்போ நீங்கள் இங்கே வரும்போது ஆண்டவரே நான் உனக்கு அடிமையாக என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். அப்படி வரும்போது நான் பலி செலுத்துகிறேன். எத்தனை ஆமென் சொல்லுது. நான் சிங்கப்பூரெல்லாம் பார்த்துருக்குறேன். பெரிய கம்பெனி ஓனராக இருப்பார், நல்ல பெரிய கம்பெனி ஓனராக இருப்பார். காரில் வந்து இறங்குவார், பயங்கரமாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தா அவர் தான் பாத்ரூமை கழுவார். என்ன கழுவார்? சர்ச்சில் இருக்கிற பாத்ரூமை. நம்ம வீட்டில் இருக்க பாத்ரூமை கழுவ மாட்டோம், அது அடுத்த பிரச்சனை. நான் பார்த்துருக்குறேன். கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. எப்படி சார் வேணாம் சார் அப்படின்னா, ஏன் வேலை அது, இதில் நீ என்ன பண்ணாதப்பா. ஆனால் வந்தாங்கன்னு வச்சுங்க, அதே மாதிரி முடி உட்காரு, இங்கே உட்காரு, அங்கே உட்காரு, அதெல்லாம் இல்லை. அவங்க மாட்டி ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க. அவங்க மாட்டி என்ன பண்ண ஆராய்ச்சிட்டு. ஏன் தெரியுமா? அவங்க முழுவதுமாய் அங்கே அவர்களை அர்ப்பணிக்கிறாங்க. கம்பெனிக்கு போனால் அவங்க ஓனரு, அவங்க மேனேஜரு. ஆனால் இங்கே வந்து எப்படிப்பட்டவங்க? ஆனால் இங்கேருந்து போயிருக்காங்கல்ல பாஸ்டரு,
இங்கே இந்த பாஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே போய் பிஆர் வாங்கியிருப்பார். அவங்க அங்கே இருக்கிற ஓனர். இந்த வெளிநாட்டை பற்றி தெரிஞ்சால் தெரியும். பிஆர் வேறு, ஒர்க் பர்மிட் வேறு, எஸ்பாஸ் வேறு. முதல்ல வந்து பர்மிட்டு, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எஸ்பாஸ், அதுக்கு மாதிரி தான் பிஆர். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பிஆராக இருக்கிற ஆட்கள் அங்கே இருக்கிற ஓனருக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அங்கே ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா, சொல்லாமல் சொல்கிறான், எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுத்தீங்க, இவனையும் நீங்கள் தான் கொடுத்துறீங்க, இப்போ நான் அர்ப்பணிக்கிறேன். யாரை தான் அர்ப்பணிக்கிறேன்? பிள்ளைய என்ன பண்ணுறேன்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஏகசுதன் என்றும் பாராமல். எல்லாத்துக்கும் அவனுக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கும் அவன் தான் ஆதாரம். இப்போ யோசிச்சு பாருங்க, எதை வந்து கொடுக்குறாரு? சொத்தை கேட்கல ஆண்டவர். எதை கேட்குறாரு? அவனே கேட்குறாரு. இன்னைக்கு சொத்தை கேட்டால் கொடுத்துருப்பான் ஆபிரகாம். நம்ம கொடுக்க மாட்டோம், அது அடுத்த பிரச்சனை. சொத்தை கேட்டால் என்ன பண்ணிருப்பாரு? ஆபிரகாம் கொடுத்துருப்பான். ஆனால் அதை விட விலையேறப்பட்டது அந்த ஒரே குமாரன் இல்லையா, ஒரே ஈசாக்கு, அவனே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்னத்தை கேட்குறாருன்னு யோசிக்கல. ஆண்டவர் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவேன்? அப்போ அர்ப்பணிப்பு என்பது, தேவ பயம் என்பது, நான் எப்படி தேவன் அண்டையில் வர, தேவனை எப்படி சார்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம் என்ன பண்ணுது? அப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, உன் ஏக சுதன் என்று பாராமல் நீ உன்னை கொடுத்ததால உன்னை ஆசிர்வதிக்கவே. இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், என்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார், என்னை பெருகவே பண்ணுவார்னா தனக்கு சந்தோஷம் இருந்துச்சு இல்லை. ஆனால் இந்த அர்ப்பணிப்பும், இந்த பலியிடுறதும், இந்த தேவன் நம்பக்கூடிய இதுவும், இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், அது வெறும் வார்த்தை தான் இருக்கும். அது ஆசீர்வாதமாக கன்வெர்ட் ஆகவே புரிஞ்சிச்சான்னு தெரில. ஏன்னா எந்த சுச்சுவேஷனில் அவனை ஆசிர்வதிக்கிறார் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து சுச்சுவேஷனே வேறு, கத்த உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆனால் உங்கள் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அந்த கத்தோடைய வார்த்தையை நம்பி நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை பலியிடுறேன். புரியுதுங்களா? இப்போ எந்த விஷயத்தை சொல்லி அங்கே அர்ப்பணிக்கிறாரு? உன் ஏக சுதன் என்று பாராமல், நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தது மாத்திரம் பலியிட்டல, பலியிடுறது மாத்திரமல்ல, அதுக்கு துணிஞ்சல்ல. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகவே. அப்போ வெறும் சத்தமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லைன்னா வெறும் சத்தமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை பலியிடும் போது இல்லையா, நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது, அப்போ தான் அது ஆசீர்வாதமாக கன்வெர்ட் என்ன பண்ணும்? புரிஞ்சவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வந்து வார்த்தையை கேட்குறோம், உள்ளே போய் வைக்கிறோம், ஆனால் அதை ஏன் பேச மாட்டோம் தெரியுமா? நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லிருக்கிறேன், அதை பேசுங்க, பேசி போடுங்க, சொல்லுங்கன்னா சில பிள்ளைகள் போடுது, சில பேர் போட மாட்டேங்குது. ஏன்னா எந்த வார்த்தையை நம்புகிறோமோ அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆமாம் தானே? அந்த வார்த்தையை நம்பலைன்னா சொல்லவே மாட்டோம். இப்போ இயேசு பற்றி சொல்கிறீங்கள, போய் ஏன் சொல்கிறோம்? நம்புகிறோம் சொல்கிறோம், சத்தியத்தை காணுமே. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதை நம்பலைன்னா செயல்படவே. அப்போ இன்னைக்கு ஆபிரகாம் எந்த சுச்சுவேஷனில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான மகனை கொண்டு வந்து அர்ப்பணித்தான். அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தம், நீ பலியிட துணித்த நிமித்தம் நான் உன்னை திரும்ப என்ன பண்ணுறேன்? உன்னை ஆசீர்வதிக்கவே. அப்போ ஏன்னா ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஏற்கனவே 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, வெள்ளியும் பொண்ணு முடிய சீமானா அவன் இருக்கிறான், அவன்கிட்ட எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ இது வரைக்கும் ஆசீர்வாதம் இருந்தல, அதை விட ஆசீர்வாதம் ஒன்று வைக்க போகிறாங்கிறார். ஏதோ 2-3 பேருக்கு தான் வெளிச்சம் தெரியுது. இப்போ ஒருத்தவங்க ஒரு வீடு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்கு வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பலியிட்டு நீ திரும்ப போனோன்னா இன்னும் 2 வீடு உனக்குங்கிறார். எப்படி இருக்கும்? இதுன்னா புரியுது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு வீடே சரியில்லை ஆண்டவரே, நான் எங்கே அர்ப்பணிக்கிறது? முதல்ல அர்ப்பணி இல்லையா? பலி செலுத்த சொல்கிறாருங்க, எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்கள் என்னட்டெல்லாம் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், 3 பிள்ளைல எது ஆண்டவரே, 1, 2, 3 அப்படின்னு கேட்பேன். ஆமாம் தானே? அப்புறம் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளை ரொம்ப நான் ரேசமாக இருக்கிறேன், நான் வேணா வந்துடுறேனே, என்ன வேணே, அப்படி தானே கேட்போம். ஆனால் அதான் சொல்கிறேன், குறித்த மலைக்கு குறித்த இடத்துக்கு உன் மகனே சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேசும்போதே அங்கே ஈசாக்கு கேட்கும்போது சொல்கிறாரு, ஈசாக்கு கேட்குறான்ப்பா, எல்லாம் இருக்குதுப்பா, ஆனால் ஆட்டுக்குட்டியை காணுமே அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்கிறான், அந்த தகலப்படிக்கான ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்துக்குவார்ப்பா.
எத்தனை பேர் சொல்கிறது பக்கத்தில் கத்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பார்த்துக்குவாருன்னு எனக்கு தெரியணும். சும்மா பார்த்துக்குவார். நான் சொல்லுவேன் என் பிள்ளைய கத்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விளங்காமல் சொல்லிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் ஒரு இது இல்லை. ஏன்னா இவனுக்கு கத்தர் பற்றி தெரியுது. கத்தர் பற்றி தெரிஞ்சதால தான் அவன் சொல்கிறான். இல்லைன்னா சொல்லிருக்கணும், எப்பா சத்தம் போடாத வாடாத ஒன்றை தான் சொல்லிருக்கிறாரு, ஒன்றை தான் போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லிருக்கணும். ஆனால் கத்தரை பற்றி நம்புகிறான். கத்தரை பற்றி நம்புதா தான் அவன் சொல்கிறான். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை சொன்னபடியே கத்தர் பார்த்துக்கிட்டாரா? ஆனால் அவன் என்ன செஞ்சான்? பார்த்துக்குவாருன்னு போய் பலிபீடத்தில் நிற்கல. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணான்? அர்ப்பணிச்சான். அதை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு கட்டையை ரெடி பண்ணான். எல்லாத்தையும் பண்ணான் இல்லையா? எல்லாத்தையும் பண்ணி மேலே ஈசாக்கு படுக்கவும். எவ்வளோ அருமையான புள்ள பாரு. இந்த மாதிரி புள்ள நமக்கு இருக்க மாட்டேங்குது. இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி சபையில் எனக்கு பிள்ளைங்க இருக்க மாட்டேங்குது. என் அப்பா அப்பா அம்மான்னு சொல்கிறீங்க பாருங்க, ஒரு புள்ள கூட இது மாதிரி என்ன பண்ணல. சொல்லுவாங்களே விடிய சொல்லி விடிஞ்ச பிறகு அந்த மாதிரி என்ன சொன்னால் நம்ம என்ன தெரியுமா? உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. தேவன் உங்களுக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஆனால் அங்கே பிரச்சனையே வேற, ஆனால் தேவன் மட்டும்தான் பெருசாக தெரியுது. அதனால தாங்க அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அப்போ ஆபிரகாம் தெரிஞ்சிச்சு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ நமக்கு தெரியல. நமக்கு என்ன தெரியுமா? நம்ம சொல்லுவோம்ல, நான் அடிக்க சொல்லுவேன், அந்த பயப்படுறதை பற்றி சொல்லுவோம் பாருங்க. வாதியார், உங்கள் பசங்க எப்படி பயப்படுவாங்க உங்கள்கிட்ட? டே இங்கே வாடா அப்படின்னா சொல்லுங்க சார் அப்படிமா, லித்திகாசி மாதிரி அப்படிங்கோ இல்லையா? அப்படிங்கோ. அவர் வரவுடனே மாமி தான் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ வாதியார்ட்ட எப்படி பாடுவாங்க பசங்க? சார்ட்டுன்னு ஒரு நடிப்பு போட்டோம்னா, இவர் உலகமாக நடிகர், இவர் ஒன்றும் பண்ணவேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒரு சில விதமாக ஒவ்வொரு நேரமாக நடிச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையும் நொடிச்சிக்கு போயிட்டு இருக்குது. வாழ்க்கை என்ன பண்ணுறது? நொடிச்சிக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணும் ஆபிரகாம். ஏன்னா கத்தரை பற்றி அவனுக்கு தெரியுது. அததான் பைபிள் சொல்லும்போது சொல்லுது பாருங்க, தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் விசுவாசிக்கணுமா? இப்படி விசுவாசிக்கணுமா? தேவன் இருக்கிறாரா? அவர் எப்படிப்பட்டவர்? என்னங்க தெரியும், திடீர்னு என்னென்னமோ நடக்குது என் குடும்பத்தில் அப்படின்னா கத்தர் தெரியலன்னு அர்த்தம். என்ன நடந்தாலும் கத்தர் நல்லவன்னு சொன்னோம்னா கத்தர் தெரியுதுன்னு அர்த்தம். ஆமென். அதுதான் யோபு பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில். யோபு வாழ்க்கையில் எல்லாம் போச்சு. எல்லாம் போகும்போது வாயை வச்சு சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டான். அப்போ ஒரு நாள் சொல்கிறான் ஆண்டவர், அவர் நம்மகிட்ட பேசினப்போ ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு விளங்காதெல்லாம் நான் வாயை போட்டு அலப்பிட்டேன். அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் பல்லு விளக்காமல் இருந்துட்டேன், இப்போ தான் பல்ல விளக்கிட்டேன், இப்போ எனக்கு விளங்கிருச்சிங்கிறான். அப்படின்னா என்ன, வாயை நான் மூடிட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் தெரியாதும் புரியாதெல்லாம் பேசிட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், ஆண்டவர் பற்றி சரியாக தெரியாது. என்னமோ நானும் 10 வருஷமாக போயிட்டு இருக்கிறேன், இந்த ஆண்டவர் ஒன்றும் அப்படி என்ன தெரியுமா? ஆண்டவர் தெரியலன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறவங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10 வருஷமாக நான் போகிறேங்க, ஒன்றும் செய்யலை அப்படின்னா இவங்களுக்கு ஆண்டவரை தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? தெரியாதவங்ககிட்ட மல்லு கட்டுறது. கத்து சோத்திரம் உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். ஆமென். அப்போ யோசிச்சு பாருங்க, தன்னை அர்ப்பணிக்கிறான், பிள்ளைய அர்ப்பணிக்கிறான், முழுசா அர்ப்பணிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஒன்ன என்ன பண்ண தெரியுமா? இருக்கிறத காட்டிலும் மேலான நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க, டபுள் பிளஸிங். இப்போ டபுள் பிளஸிங்கை கத்தர் கொடுக்குறாரு. அப்போ டபுள் பிளஸிங்கை கொடுக்குறாரு. டபுள் பிளஸிங்கை கொடுப்பதற்குரிய எல்லாவற்றுக்கும் அவன் விசுவாசத்தால் வளர்றான். விசுவாசம் சாதாரணமானது அல்லவே இல்லை. மலையாக இருந்தாலும் போயிடும், மரமாக இருந்தாலும் போயிடும். ஏன்னா விசுவாசம் அப்படிப்பட்டதான் என்ன பண்ணுது. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் ஆபிரகாமோட ஒன்று கற்றுக்குறோம். ஆண்டவரே, இந்த பலியிடுறதுல நான் ஆபிரகாம் மாதிரி இருக்கணும், ஆசீர்வாதத்தில் ஆபிரகாம் இருக்கணும்னா ஓகே சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்க, நான் தான் ஆபிரகாம் அப்படி சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அம்மா தானே. ஆனால் பலியிடுறேனா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னா, மைக்கேல்னா ஊர் முழுக்க தெரியணும். அவர் சொல்கிறார், பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்கிறாரு, ஃபேமஸ் ஆக்குறோன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ எனக்கு பயப்படுற பயத்தில் இருக்கிறியா? என்ன நம்புறியா? எதை நம்புற? அப்படி நம்பணும்னா டபுள் பிளஸிங். சொல்லுங்கள் டபுள் பிளஸிங். சொல்லுங்கள் டபுள் பிளஸிங்.
இந்த பக்கம் தான் இந்த பக்கம் சத்தம் வரல. இந்த முடிச்சிடுவேன் நான். எப்போ முடிப்பீங்க தானே பார்த்துட்ருக்குறீங்க. முடிச்சிடுறேன். அப்போ டபுள் பிளஸ்ஸிங் போகணுன்னா நான் என்னுடைய எவ்வளோ உயர்வில் இருக்கலாம், எவ்வளோ பணத்தில் இருக்கலாம், எவ்வளோ என்ன நாள் இருக்கலாம். ஆனால் நான் என்னை அர்ப்பணிக்கும் போது எனக்கு திரும்ப கர்த்தர் வந்து எடுத்துகிட்டு போகிறவர் இல்லை, திரும்ப டபுளாக ஆசீர்வதிக்க போதுமானவராய். இந்த 2ஆம் மாதத்தை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். டபுள் பிளஸ்ஸிங் சொல்லுங்கள். டபுள் பிளஸ்ஸிங் பார்த்து. டபுள் பிளஸ்ஸிங். நிச்சயமாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். ஆமென். அப்போ இன்னைக்கு 2 முறை ஆண்டவர் அங்கே வராரு. 2 முறை தேவதூதன் பேசுகிறான். முதல் முறை பேசும்போது உன் பையன் மேலே கையை போடாத, ஆட்டுக்குட்டியை பார்க்குறான், பலி செலுத்திடுறான். அதோட போகல ஆண்டவர். மறுபடியும் திரும்ப பேசுகிறாரு. திரும்பவும் பேசும்போது திரும்பவும் ஞாபகப்படுத்துறாரு, உன் பிள்ளையே நீ கொடுத்தல, இப்போ நான் உனக்கு கொடுக்குற டபுள் பிளஸிங்னு. அதுதான் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர்ட்ட அர்ப்பணிக்கணும். என்ன பண்ணோம்? நாம் அர்ப்பணித்தானே பிள்ளையை அர்ப்பணிப்போம். நாம் ஞானஸ்தானம் எடுத்தால் நம்ம பிள்ளை ஞானஸ்தானம் எடுப்போம். இருக்கிறதுல வந்து எப்படி போகிறோம்? நம்ம பார்வையாளரே வரும். பார்வையாளராக என்ன பண்ணுறோம்? இப்போ பார்வையாளரா பங்காளரா? அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கி முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளையை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் மேட்டிமையான காரியத்தை விட்டுட்டு கர்த்தரை நம்பக்கூடிய காரியத்தை, கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய காரியத்தில், கர்த்தருக்காக வாழக்கூடிய காரியத்தை நான் செல்ல போகிறேன். அப்படி செல்லும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். எழுந்திருக்கலாமா?